பீகார் தமிழ்நாட்டை விட பின்தங்கிய மாநிலம், கிராம பகுதிகள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம். பீகாருக்கு 4 ஆண்டுகள் நாம் கொடுத்திருப்பது 24,726 கோடி. குஜராத் 4 ஆண்டுகளில் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம். குஜராத் நல்லா கவனிச்சுக்கோங்கண்ணா. குஜராத்துக்கு நாம் கொடுத்திருப்பது வெறும் 6,613 கோடி. கர்நாடகா பிஜேபி அரசு இடையில் இருந்தால் 4 ஆண்டுகளுக்கு நாம் கொடுத்திருப்பது 23,226 கோடி. கேரளாவிற்கு 13,000 கோடி. மத்திய பிரதேஷ் தமிழ்நாட்டை விட பின்தங்கிய மாநிலம் 26,000 கோடி. ஒரிசா 18,000 கோடி. ராஜஸ்தான் 35,000 கோடி. தமிழ்நாட்டை விட 4 மடங்கு மக்கள் தொகை, தமிழ்நாட்டை விட அதிகமான கிராமங்கள் இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேஷ்க்கு நம்ம 4 ஆண்டுகளில் கொடுத்தது 38,000 கோடி. இந்தியாவில் அதிகமாக 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் நாம் கொடுத்த நிதி இந்திய அரசியல் சரித்திரத்தில் தமிழ்நாடு. கடந்த 4 ஆண்டுகளில் 39,333 கோடி ரூபாய். யூபி தமிழ்நாட்டை விட 3 மடங்கு மக்கள் தொகை அதிகம், தமிழ்நாட்டை விட கிராமம் அதிகம். அவங்க நடத்தாத 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை அவன் நடத்திட்டு இருக்கா. என்ன கதை விட்டுட்டு சுற்றுறாங்களா? அப்போ யார் பேரில் நீ போலி கணக்கு எழுதுகிற? யூபியில் 23 கோடி மக்கள், 24 கோடி. யூபியில் 38,687 கோடி. தமிழ்நாட்டில் 8.5 கோடி மக்கள் தொகை. தமிழ்நாட்டில் எவ்வளோ காசு வாங்கியிருக்காங்க? 39,338 கோடி. இதை கனிமொழி அக்கா பார்லிமெண்ட்டில் பேச மாட்டாங்களா? நான் டேட்டா உங்களுக்கு இப்போ முடிச்சோன்னே கொடுக்குறேன், டேபிள் போட்டு. அது மட்டும் இல்லைங்கன்னா, தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்கக்கூடிய 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தினுடைய நிதி என்பது மகாராஷ்டிரா, தெலுங்கானா, சத்தீஸ்கர் 3 மாநிலத்தை சேர்த்துனாலும் தமிழ்நாட்டினுடைய நிதியை விட குறைவாக வாங்கியிருக்கிறாங்க. என்ன நியாயம் இது? அதுக்கு அடுத்தது பாருங்கள், மொத்தம் கிராம பகுதி மக்கள் தொகை. அக்கா கேட்பாங்க, இந்து அக்கா, அண்ணா நீங்கள் இப்படிலாம் சொல்லக்கூடாது, கிராம பகுதி ப்ரொபோஷனட்டை சொல்லுங்கள். ஆந்திராவில் கிராம பகுதி மக்கள் தொகை பீகாரில் 9%, மத்திய பிரதேசில் 5%, உத்தரப்பிரதேசில் 15%, தமிழ்நாட்டில் 3.7 கோடி. 8.5 கோடியில் 3.7 கோடி. உத்தரப்பிரதேசில் 23 கோடியில் 15 கோடி கிராமப்புறம். 23 கோடி மக்கள் தொகையில் 15 கோடி கிராமப்புறம், அவன் 38,000 கோடி. 8.5 கோடி மக்கள் தொகையில் 3.7 கோடி கிராம மக்கள், ஆனால் நான் 39. அப்போ இடையில எவனோ பணத்தை சாப்பிட்றான். கிளியர், டேட்டா கிளியர். அப்போ இடையில எவன் பணத்தை சாப்பிட்றான்னு இப்போ தொலைகிட்டு இருக்கோம். இடையில பணத்தை சாப்பிட்றான்னு தூக்கணும். இந்த போலி கணக்கு, வராதவங்க பேரில் கணக்கு, திமுக கூட்டத்துக்கு குரூப்பாக கூட்டிகிட்டு போய் கணக்கு, அதெல்லாம் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம், பஸ்ஸில் கூட்டிகிட்டு போகிறது, அதெல்லாம் மாட்டி டாஸ்மார்க் ஊழலை விட மிகப்பெரிய ஊழலாக தமிழ்நாட்டில் 100 நாள்